அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. திராவிட மாடல் என்பது ஒரு சமூக நீதி ஆட்சி. இது இந்தியா முழுக்க விரிவடைய வேண்டும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களை இந்த உளவுத்துறையும் காவல்துறையும் தலைமைச் செயலாளர்களும் ஐயா ஸ்டாலின் போய் சொல்றாங்களா இல்ல சொல்லலையான்னு தெரியல. அவருக்குள்ள தான் காவல்துறை வருது. எங்க ஒரு காவலர் பேருந்துல பயணிக்கிறாரு, அவர் பயணிச்சுட்டு எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அந்த பேருந்து நடத்துனர் அதை காணொலியை எடுத்து பதிவு செய்யறாரு. மறுநாள் காலையில் தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய போக்குவரத்துல மறித்து காவலர்கள் இங்க லைட் எரியல, நீ வந்து சத்தமா எழுப்பிட்ட, இங்க வந்து படியில போடல, சரியில்லை, உனக்கு பட்டை போடல, கொட்டை சரியில்லைன்னு சொல்லி 1000 காரணங்களை சொல்லி மறிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் சண்டை. ரெண்டுமே அரசனுடைய கட்டுப்பாடு துறை. உண்மையிலே இது அரசனுடைய ஆட்சியா இல்ல ஆளுநர் ஆட்சியா? தமிழ்நாடுக்கு முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா? காவலருடைய சம்பளம் எவ்வளவு? 18,000 ரூபாய். 18,000 ரூபாயில சென்னையிலேருந்து சிறைவாசியை கூப்பிட்டுக்கிட்டு 6 முறை சாப்பிட்றோம். சிறைவாசிக்கும் வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இங்கிருந்து அங்கே பயணம், அங்கிருந்து இங்கே பயணம். 400 ரூபா, 800 ரூபா ஒரு ஆளுக்கு, 1600 ரூபா அரசாங்கம் கொடுக்குதா அந்த காசை? காவலர் தான் கொடுக்கணுமா? ஏங்க பயணச்சீட்டு காசு கூட கொடுக்காதுங்க அரசாங்கம். ஒரு காவலருடைய வாழ்வியல் நீங்க போய் எரிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கே கரப்ஷன் கிடையாது. 20 ரூபா கை நீட்டி வாங்குறான், பார்க்குறோம், நம்மளே பார்க்குறோம். ரோட்ல போற மறிச்சு 100 ரூபா வாங்குறான், பாக்குறோம். அந்த நிலைமைக்கு அவனை தள்ளுதியா? நல்ல மரியாதையான சம்பளத்தை கொடுத்துருந்தா எது கை நீட்ட போறான்? போலீஸ் ஸ்டேட்டா அப்படின்னு கேட்கறாங்க ஒரு பக்கம். ஆமா, மாறிடுச்சு இல்ல. அரப்பூர் செய்யலாம போலீஸ் ஸ்டேட் தான் அப்படின்னு சொல்றாரு. இங்க தலைமை இல்லையே. உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் வந்து தட்டி தர மாதிரி வராரு, டெபுட்டி சிஎம் ஆக போறாரு. அதுதான் ஸ்டாலின் இருக்கக்கூடிய கருணாநிதியோட தகுதி வந்து ஸ்டாலினுக்கு 10% இல்ல, ஸ்டாலின் இருக்க தகுதியில 1% கூட உதயநிதி ஸ்டாலின் அப்படி குறைஞ்சிட்டே வருது. அந்த இது வந்து அதிகமான ஆதிய தீண்டாமை சம்பவம் நடைபெற்றது வந்து தமிழ்நாட்டில் தான் அப்படிங்கிற ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுவும் இந்த கடந்த 2 ஆண்டுகள்ல சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஆமா, நல்ல தயிர் சாதமும் வெங்காய போண்டாவும் தின்னுக்கிட்டு நல்ல கொளுத்து போன பன்னிகள் மாதிரி அந்த சமூக நீதி கண்காணிப்பு உள்ள சாதிய ரீதியான செயல்பாடுகளை ஈடுபடுறவங்களை குண்டாசல் உள்ள போனா 22 நாள்ல ஒருத்தர் வெளியே வந்திருக்காங்க. பாளையங்கோட்டை ஜெயில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய இழிவு. என்னங்க சமூக நீதி ஆட்சி? கேவலம். தேவர் பிளாக், நாடார் பிளாக், எஸ்சி பிளாக், சாதி ரீதியா பிளாக். பாளையங்கோட்டை ஜெயில 150 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் தன்னுடைய தொழிலை விட்டு இந்த சமூகத்துல ஏதாவது ஒரு நல்லதை பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சு வராரு. கிட்டத்தட்ட ஒரே கொள்கை கோட்பாடு தான். அப்ப இந்த கொள்கைகள் ஒத்துவர பொழுது சீமானவர்களும் விஜயும் பரஸ்பரமாக சந்தித்து பேசுகிற பொழுது நிச்சயமாக ஒரு கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். திரு சீமான் அவர்கள் தான் முன்னாலேயே வந்த ஒரு நபர், ரொம்ப நாளாவே களத்தில் இருக்கிறாரு. வெகு காலமா திராவிட தமிழ் தேசிய அரசியலே பயணித்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர். இப்போ வரும்போது அவர் வந்து சிஎம் கனவுல வரக்கூடிய ஒரு நபர் தான். அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அவர் வந்து முதலமைச்சராக பார்க்கணுன்ற கனவுல தான் இருக்கிறாங்க. முரண்பாடுகள் உருவாக தான் கேட்குறேன். சீமான்ட்ட ஒரு மிகச்சிறந்த கொள்கை இருக்கிறது, ஒரு பெரிய கொள்கை புரிதல் உள்ள ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. விஜய் கிட்ட ஒரு பெரிய மாஸ் கிரவுட் இருக்கிறது. இந்த ரெண்டும் இணைகிற பொழுது ஒரே அடியில் அடிக்கலாம். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சியில் நம்முடன் நடந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். வணக்கம். தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் தமிழகத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை மரணங்கள், கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறது ஒரு ஏப்ரல் மாதத்தில் மட்டும் ஒரு 4 டெத் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட விழுப்புரத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் நியூஸ் மினிட் தமிழுக்கும் நிறைய பேர் வந்து ஷபீர் அகமது நிறைய பேர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி பேசியிருக்காங்க. நீங்களும் அதை குறித்து பேசியிருக்கீங்க. காவல்துறை மற்றும் சாதி ரீதியிலான இப்போ தென் மாவட்டங்கள் நடக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. பசுபதி பாண்டியனுடைய நெருக்கமாக இருந்த ஒரு நபர்னு சொல்லக்கூடிய படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. நீங்க உட்பட நீலம் பண்பாட்டு போட்டு நிறைய பேர் கண்டிச்சிருக்கிறாங்க. ஸோ இது போன்ற சம்பவங்கள், சாதி ரீதியான சம்பவம் அதிகமாக நடந்துகிட்டும் இருக்குது. அது வந்து வேங்க வேலா இருக்கட்டும், தீவட்டிப்பட்டியா இருக்கட்டும், மேல்பாதியா இருக்கட்டும், நீங்க சொன்ன சம்பவங்களா இருக்கட்டும், இது எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி திராவிட மாடல் என்பது ஒரு சமூக நீதி ஆட்சி. இது இந்தியா முழுக்க விரிவடைய வேண்டும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களை இந்த உளவுத்துறையும் காவல்துறையும் தலைமைச் செயலாளர்களும் ஐயா ஸ்டாலின் போய் சொல்றாங்களா இல்ல சொல்லலையான்னு தெரியல. அவருக்குள்ள தான் காவல்துறை வருது, முதலமைச்சர் கீழே தான் காவல்துறை வருது. அதான் எங்க ஒரு காவலர் பேருந்துல பயணிக்கிறாரு, அவர் பயணிச்சுட்டு எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அந்த பேருந்து நடத்துனர் அதை காணொலியை எடுத்து பதிவு செய்கிறாரு.
மறுநாள் காலையில் தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய போக்குவரத்தில் மறித்து காவலர்கள் இங்கே லைட் எரியலை, நீ வந்து சத்தமாக எழுப்பிட்ட, இங்கே வந்து படி இல்லை, சீட்டு பெல்ட் போடலை, சரியில்லை, உனக்கு பட்டை போடலை, கொட்டை சரியில்லைன்னு சொல்லி 1000 காரணங்களை சொல்லி மறிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அப்போ ஒரு காவலர் நீங்க பயணிச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த காவலுடைய காணொலி பரவியதுனால காவல்துறைக்கு அசிங்கம் ஏற்பட்டதாக சொல்லி நீங்க ஒட்டுமொத்தமான பேருந்தையும் மறிக்கிறீங்கன்னா போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் சண்டை. ரெண்டுமே அரசனுடைய கட்டுப்பாடு துறை. உண்மையிலே இது அரசனுடைய ஆட்சியா இல்லை ஆளுநர் ஆட்சியா? தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி பிறகுதுல. உண்மையிலே பார்த்தா அந்த காவலருக்கு பயணிக்க உரிமை இருக்கிறது. ஏன்னா அரசாங்கமே ஒரு ஆணை போட்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே சொல்றாங்க, காவலர் தொடங்கி ஆய்வாளர் வரைக்கும் அவங்க அவங்க ஊருக்குள்ள பயணிச்சுக்கலாம். அடையாள அட்டை இருந்து அவங்க பணியில இருந்தா தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் பயணிக்கலாம் என்று அவரே சட்டசபையில் பேசியிருக்காரு. பேசியது ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது, அரசாணையும் இருக்கிறது. சொல்ல போனா அந்த டியூட்டிக்குள்ள 40 கிலோமீட்டர் பயணிக்கலாம். இந்த காவலர் ஆறுமுக பாண்டி சென்னையில் இருக்கக்கூடிய ஏஆர் போலீஸ், இவர் வந்து சென்னையில இருந்து ஒரு சிறைவாசி புழல் ஜெயில இருந்து ஒரு சிறைவாசி எடுத்துக்கிட்டு திருநெல்வேலி கோர்ட்டுக்கு போறாரு. திருநெல்வேலி கோர்ட்டில் அந்த சிறைவாசி இறக்கி விட்டு தன்னுடைய இன்ஸ்பெக்டர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு ஜெயிலில் அங்கே பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு காலையில் எடுக்கிறாங்கன்னா கோர்ட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. உடனடியே திரும்ப முடியாது இல்லையா? அவங்க பாளையங்கோட்டை ஜெயிலில் விட்டுருவாங்க. விட்டுட்டு மறுநாள் காலையில தான் திருப்பி அவங்களை அங்கிருந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஏன்னா இரவு நேரம் வந்து சிறைவாசியை பயணக்கூடாது. அதனால பாளையங்கோட்டை ஜெயிலில் விட்டுட்டு மறுநாள் காலையில் கிளம்பி பாளையங்கோட்டை ஜெயிலில் போய் அவரை அழைச்சிக்கிட்டு இவருங்க வரணும். அதுக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு, ஊருக்கு போயிட்டு வராரு. ஊருக்கு போயிட்டு அதே டியூட்டி அந்த யூனிஃபார்மோட வராரு. அப்ப அவருக்கு ஆன் டியூட்டியா இல்லையா? அவர் ஆன் டியூட்டி. ஆன் டியூட்டில இருக்கக்கூடிய ஒரு காவலர், அவருக்கு வந்து இது இருக்குது, அடையாள அட்டை வச்சிருக்காரு, வாரண்ட் இருக்கு, வாரண்ட் காப்பி இருக்கு. அந்த சிறைவாசி அழைக்கக்கூடிய வாரண்ட் காப்பி கையில வச்சிருக்காரு. அவருக்கு என்ன வாதம் பண்ணிருக்கணும்னா, ஐயா இது சிஎம்ஏ வந்து ஆணை போட்டிருக்காங்க, ஜிஓ இருக்கு, மாவட்டத்துக்குள்ள பயணிக்கலாம், அதில் நான் ஆன் டியூட்டி தான் இருக்கேன், நான் சிறைவாசியை கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லிக்கணும். அவர் அந்த நேரத்தில் எமோஷனல் ஆகி உங்க ஆளுங்க மட்டும் பயணிக்கிறாங்க, நாங்க மட்டும் போகக்கூடாதா? கோவத்துல உணர்ச்சிவசப்பட்டு ரோட்ல வந்து நம்ம ஒரு பைக் போட்டிருப்போம், வந்து இன்னொருத்தர் வந்து பைக் எடுஞ்சுன்னா இதை உங்க அப்பா மட்டும் சொத்தா ரோட்டில் தானே போட்டிருக்கேன் அப்படி ஒரு வாதம், எமோஷனல் வாதம் வரும் இல்லையா? அந்த வாதம் மாதிரி பண்ணிட்டார். அதுதான் அங்கே நடந்த பிரச்சனையே. நான் முழுமையாக விசாரித்த பொழுது காவலருடைய சம்பளம் எவ்வளோங்க? 18,000 ரூபாய். இந்த 18,000 ரூபாயில சென்னையிலேருந்து சிறைவாசியை கூப்பிட்டுக்கிட்டு 6 முறை சாப்பிடணும், சிறைவாசிக்கும் வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இங்கிருந்து அங்கே பயணம், அங்கிருந்து இங்கே பயணம், 400 ரூபா, 800 ரூபா ஒரு ஆளுக்கு, 1600 ரூபா அரசாங்கம் கொடுக்குதா அந்த காசை? காலம் தான் கொடுக்கணுமா? ஏங்க பயணச்சீட்டு காசு கூட கொடுக்காதுங்க அரசாங்கம். பஞ்சப்படி பயணப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. சொந்த காசுல டிக்கெட் போட்டு தான் பல பேர் போயிட்டு இருக்காங்க. நீங்க ஏஆர் போலீஸ் மாதிரி ஒரு உண்மையிலே பரிதாபத்துக்குரியவர் யாருமே கிடையாது. அந்த சிறைவாசிகளா பார்த்து அந்த குடும்பம் வந்து ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்து கை செலவு காசு கொடுத்தா, இல்லீகலா கொடுத்தா உண்டு, அது எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. உண்மை அதான், யதார்த்தமான உண்மை தான். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சிறைவாசியை கூட்டு போகிறோம், அந்த குடும்பம் வரும், அந்த குடும்பம் பயண செலவுக்கு நல்ல பஸ்ஸில் கூட்டு போங்க, கொஞ்சம் ஏசி பஸ்ஸில் கூட்டு போங்க அப்படின்னு டிக்கெட்டு காசு கொடுத்தா உண்டு. அது வாங்கக்கூடாது, தப்பு. அதுக்கிட்ட லஞ்சம் மாதிரி தான். ஆனால் வேற வழி இல்லை, அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் 18,000 ரூபா சம்பளம் கொடுப்பீங்க, அவன் சென்னையில் தங்கி வாழணும், குறைந்தபட்ச வாடகை வந்து 10,000 ரூபா, பிள்ளையை படிக்க வைக்கணும், அவனுக்கு அப்பா அம்மா இருக்கும், உடல்நல தேவை இருக்கும், எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்குள்ள ஒரு காவலர் என்ன செய்வார்? 10 வருஷம் நீங்கள் டியூட்டி பார்த்த காவலருடைய சம்பளத்தை போய் கேட்டால் 35,000 ரூபா. நம்ம 4-5 வீடியோ போட்டு சம்பாதிக்கிற காசு. அப்போ என்ன பொருளாதார ஏற்றம் இருக்கிறது, எவ்வளோ பெரிய லைஃப் ஸ்டைல் மாறிக்கிட்டு இருக்கு, காஸ்ட் ஆஃப் லிவிங் மாறிக்கிட்டு இருக்கு. இன்னும் நீங்கள் சம்பளத்தை வந்து கொடுக்க மாட்டீங்க. ஒரு டீச்சருக்கு 1,05,000 ரூபா சம்பளம். இங்கே காவலருக்கு பொங்கல் கிடையாது, தீபாவளி கிடையாது, பக்ரீத் கிடையாது, ரம்ஜான் கிடையாது. முதலமைச்சர் வந்தார், நான் தெருவில் நிற்கணும், அரசியல் கட்சி கூட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணி, போராட்டம், குண்டு வெடிப்பா, வெயிலா, புயலா, மழையா, எல்லாத்துக்கும் சாவணும், எல்லாத்துக்கும் அவன் தான் வரணும். மழையில காப்பாற்ற அவன் தான் வரணும், வெயிலில் மயங்கி விழுந்தா அவன் தான் வரணும், குளிரில் மயங்கி விழுந்தா அவன் தான் வரணும், கொரோனா பரவது அவன் தான் வரணும், பணத்தை புதைக்க அவன் தான் வரணும், சாதி கலவரமா அவன் தான் வரணும், மொழி பிரச்சனையா அவன் தான் வரணும், எல்லாத்துக்கும் அவன் தான் வரணும். ஆளுநர் பந்தோபஸ்தா அவன் தான் வரணும், ஆளுநர் வீட்டை எவனே குண்டை போட்டானோ அவன் தான் வரணும், எல்லாத்துக்கும் வரணும். ஆனால் வந்து அவன் ஒரு பேருந்தில் பயணப்படும் போது அவன் வந்து இது பண்ணால் ஒட்டுமொத்த சமூகம் சேர்ந்து காவலர்களை வந்து ஏதோ பெரிய தீவிரவாதி போல பார்க்குறது. உண்மையிலே ஒரு காவலருடைய வாழ்வியல் நீங்கள் போய் எரிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கே கரப்ஷன் கிடையாது, எல்லாரும் கை நீட்டி காசு வாங்கிடல, எல்லாத்தையும் நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கிறான். நீங்கள் வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா ஒரு பழக்கடையிலையும் பானிபூரி கடையிலையும் வாங்குற நிலைமைக்கு காவலர்களை தள்ளியது யாருன்னு பாருங்க. 20 ரூபா கை நீட்டி வாங்குறான், பார்க்குறோம், நம்மளே பார்க்குறோம். ரோட்டில் போகிறோம், மறிச்சு 100 ரூபா வாங்குறான், பார்க்குறோம். அந்த நிலைமைக்கு அவனை தள்ளுனது யாரு? நல்ல மரியாதையான சம்பளத்தை கொடுத்துருந்தா எது கை நீட்ட போகிறான்?
அவனுடைய கேம்பஸ்குள்ளேயே காவலர் குடியிருப்புக்குள்ளேயே நல்ல பள்ளிக்கூடத்தை மருத்துவமனை கட்டி கொடுத்து அவனுக்கு இந்த ஏஆர் ஆர்மியில் இருக்கிற மாதிரி நல்ல தரமான பொருட்களை மலிவு விலையில் கொடுத்தா அவன் ஏன் கை நீட்ட போகிறான்? அப்போ அந்த நிலைமைக்கு தள்ளுறாங்க. இந்த விஷயத்தில் வந்து நான் முழுக்க வந்து காவலர்கள் பக்கம் வந்து ரொம்ப தவறு. காவலர்கள் வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. அப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த ஆட்சி இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த பேச வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன, இப்படிப்பட்ட பிரச்சனை கூட தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரியல. தன்னுக்கு கீழே கூட 2 துறைகள் சண்டை போட்டுருக்கா. உண்மையிலே காவலர்களுக்கு என்ன பிரச்சனை, போக்குவரத்துக்கு என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன பிரச்சனை, எதுவுமே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது இங்க காட்டாற்று சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேட்டா அப்படின்னு கேட்குறாங்க, ஒரு பக்கம். ஆமா, மாறிடுச்சு இல்ல. அரப்போர் ஜெயராமன் போலீஸ் ஸ்டேட் தான் அப்படின்னு சொல்றாரு. கஸ்டடியல் டெத் நடக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அப்படிங்கிற. ஏன்னா இங்க தலைமை இல்லையே, தலைவன் இல்லை. உண்மையிலே எனக்கு தமிழ்நாட்டை ஒரு முக்கியமான ஒரு ஆளை பார்த்தேன், ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி. அவர் பழந்தின்னு கொட்டப்பட்ட அரசியல்வாதிமா அப்படிப்பட்ட ஒரு ஏர்போர்ட்டில் பார்த்தா தமிழ்நாட்டில் தலைவன் இல்லைங்க, சீக்கிரம் கொண்டாங்க உங்கள் ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அந்த நிலைமையில் தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறது அதாவது அவங்களே சொல்லிக்கிறாங்க. அவங்களாம் அங்கே இருந்தவங்க. புரியுது அவங்களுக்கு? புரியுது. தலைவன் இல்லைன்றாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஜெயலலிதா கருணாநிதி பிறகு தமிழ்நாட்டை தலைவர் இல்லைங்க அப்படின்றாங்க. அப்போ உண்மையிலே இல்லை. ஏன்னா லீடர்ஷிப்புங்கிறது வேற. ஐயா ஸ்டாலின் வந்து ஒரு பொலிட்டீஷியன், மாட்டுக்கிறதே கிடையாது. அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர்கிட்ட வந்து தட்டி தருமாறி வராரு, டெபுட்டி சிஎம் ஆக போறாரு. அதுதான் ஸ்டாலின் இருக்கக்கூடிய கருணாநிதியோட தகுதி வந்து ஸ்டாலினுக்கு 10% இல்லை. ஸ்டாலின் இருக்க தகுதியில் 1% கூட உதயநிதி ஸ்டாலின் அப்படி குறைஞ்சிட்டே வருது அந்த இது வந்து. அப்போ தலைவர்கள் இல்லாத நாட்டில் கட்டுப்படுத்த முடியாத சுதந்திரம் வந்து எல்லா துறைக்கும் கொடுக்கப்படுது. காவல்துறைக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமான துறைகளுக்கும் இங்கே கட்டுப்பாடற்ற சுதந்திரம் கொடுக்கப்பட்டு தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. சிறைத்துறையை ஒருத்தர் நிர்வகிக்கிறாரு, காவல்துறையை ஒருத்தர் நிர்வாகம் பண்ணுறாரு. அவங்கவுங்க பர்சனல் ரிவெஞ்சுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், யார்ட்டையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. முதலமைச்சருக்கு அவருக்கு தேவையான பாயிண்ட் மட்டும் சொன்னால் போதும் அப்படி நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால தான் கஸ்டடியல் டெத் நடக்கிறது. சவுத் சைடு அந்த வன்முறைகள்னா இப்போ ஒவ்வொரு நிறைய கொலைகள் நடக்கிறத பார்க்க முடியுங்க. காங்கிரஸ் தலைவரே ஒருத்தர் சாவடிக்கிறாங்க. ஒரு எவிடன்ஸ் கதிர் கூட சொல்லியிருந்தாரு, இந்தியாவிலே அதிகமான சாதிய தீண்டாமை சம்பவம் நடைபெற்றது வந்து தமிழ்நாட்டில் தான் அப்படிங்கிற ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுவும் இந்த கடந்த 2 ஆண்டுகளில் சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஆமாம், நல்ல தயிர் சாதமும் வெங்காய போண்டாவும் தின்னுக்கிட்டு நல்ல கொளுத்து போன பன்னிகள் மாதிரி அந்த சமூக நீதி கண்காணிப்பு உள்ள யாரும் இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு யாரும் தெரியல, தலைவர்கள் யாரும் தெரியல, யாரை போட்டாங்கன்னு தெரியல. சுபவி தான் ஆக்சுவலி ஹெட். ஐயா இருக்காங்களா? ஐயா இருந்தாங்கன்னா உடனே சமூக நீதி சாதி பிரச்சனை உடனே வந்துருவாரு. இருந்தாலும் தெரியல. அப்போ சமூக நீதி கண்காணிப்புகளும் ஒன்று இருக்கு, சமூக வலைதளத்தை கண்காணிக்கக்கூடிய குழுன்னு ஒன்று இருக்கு. 2 பக்கமும் சமூகத்திலையும் சாதிய வெறியாட்டம் ஆடுது, சமூக வலைதளத்திலையும் சாதிய வெறியாட்டம் இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ங்கிறது இந்த நவீன டெக்னாலஜியோடைய ஒரு நல்ல வடிவம். அது எவ்வளவோ ஆகச்சிறந்த கருத்துக்களை பார்க்குறோம், ஒரு உணவை பற்றி தெரிந்து கொள்கிறோம், ஒரு உடையை பற்றி தெரிந்து கொள்கிறோம், ஒரு நல்ல கடைகளை பற்றி தெரிந்து கொள்கிறோம், எங்கே துணி வாங்கணும் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அங்கே ஒருத்தன் மீசையை வச்சு போட்டா போடுறான், ஒருத்தன் ஃபங்கை வச்சு போட்டா போடுறான், ஒருத்தன் அறுவாலை வச்சு போட்டா போடுறான், ஒருத்தன் சிங்கத்தை வச்சு போட்டா போடுறான், உன்னை வெட்டி வெள்ளூர் வீதியில் வீசுவன்றான், இவனை போடாமல் விடமாட்டான், டே அவன் தாண்டா நான் தாண்டா மதுரைக்காரன்றான், திருநெல்வேலிக்காரன்றான், முழுக்க திரும்பி பார்த்தா உடனே ரத்தமாக தெரிக்குது. ஏதோ வந்து இது ரத்தனம் படத்தை ராவா பதம் மாதிரி இருக்கு, அப்படியே ரத்தமாக தெரியுது. அப்போ இதெல்லாம் கட்டுப்படுத்த யார் கட்டுப்படுத்தல? சைபர் கிரைம் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்காங்க. ஒரு சாதாரண உதயநிதி ஸ்டாலினை திட்டினா கைது பண்ணுறாங்க, ஸ்டாலினை வந்து தத்தின்னு சொன்னால் உடனடியாக தூக்குறாங்க. ஒரு மீம் போட்டால் தர்மபுரியில் போய் தம்பி காளிங்கிற பையனை வந்து பாம்பு போட்ட மாதிரி தூக்கிட்டு வராங்க. பிரதீப்னு சொல்லி ஒரு தம்பி பாய்ஸ் ஆஃப் சவுக்கில் அட்மின் இருந்தால் அவனெல்லாம் கைது பண்ணி 30 நாளுக்கு உள்ளே போட்டாங்க. இப்படி தொடர்ச்சியாக இப்போ என் மீது 11 வழக்குகள் போட்டாங்க. எல்லாரும் மேலேயுமே இந்த ஆட்சியிலே வந்து பிஜேபி கல்யாணராமன், மாரிதாஸ், கிஷோர் கே சாமியில் ஆரம்பிச்சு பாஜகலே பல பேர் மேலே கைது செய்யப்பட்டாங்க, அதிமுக பல பேரும் வழக்கு போடுறாங்க, எடப்பாடி மேலேயே வழக்கு போடுறாங்க. இப்போ ஒரு பேசுறதுக்கும் எழுதுவதற்கும் வழக்கு போடுறவங்க சாதிய ரீதியான செயல்பாடுகளை ஈடுபடுறவங்கள குண்டாசில் உள்ள போனால் 22 நாளில் ஒருத்தன் வெளியே வந்திருக்காங்க. சாதி கொலை பண்ணிட்டு 22 நாள் குண்டா சட்டம் போட்டு குண்டாசை போர்டில் உடச்சிட்டு வெளியே வர்றான். எப்படி நடக்குது தமிழ்நாட்டில்? அப்போ ஏன் குண்ட சட்டம் போடுற? குண்ட சட்டம் போட்டு அந்த சட்டம் உடைக்கப்படுகிறது. நீங்க அரசியல் குண்டாசை உடைக்கணும், நான் மாட்டுக்கிறது எனக்கு அதுல சொல்லிட்டீங்க. ஆமா, ஆனா இந்த மாதிரியான குண்ட சட்டங்களை 1 வருஷம் உள்ள வை. நீங்க கொலை வழக்குல 90 நாள் மேண்டேட்டரி பெயில், அதிகபட்சம் 2 மாசம் இல்லை 3 மாசம். 3 மாசம் உள்ள இருந்து வெளியே வரும்போது திருப்பி ஒரு கொலை பண்றான், உள்ள போறான். உள்ள போகும்போது சாதாரண ஒரு கொலையாளியை உள்ள போனவன் வெளியே வரும்போது கேங்ஸ்டர் வெளியே வராங்க. பெரிய டீம் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். பாளையங்கோட்டை ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய இழிவு. என்னங்க சமூக நீதி ஆட்சி கேவலம். தேவர் பிளாக்கு, நாடார் பிளாக்கு, எஸ்சி பிளாக்கு, சாதி ரீதியா பிளாக்கு. பாளையங்கோட்டை ஜெயிலில் 3 பிளாக் இருக்கு. தேவர்னா தேவர் தான் அங்க டூட்டி பார்க்கணும், தேவர் தான் ஏட்டு, தேவர் தான் போலீஸ், தேவர் தான் சீஃப் வார்டர். நாடார் பிளாக்ல நாடார் சிறைவாசியா, நாடார் தான் காவலர், நாடார் தான் சீஃப் வார்டர், நாடார் தான் ஏட்டு.
எஸ்சி பிளாக்னா பல்லர் பறையர், அங்கே தேவேந்திரர் பறையர், அங்கே வந்து தேவேந்திரர் பறையர் தான் வந்து இதாக இருக்க முடியும், சீஃப் ஆர்டராக இருக்க முடியும், வேற யாரும் போக முடியாது. அப்படி மாற்றி போடுறதுனால தான் முத்துமனோ அப்படிங்கிற கைதியை வந்து 2021ஆம் ஆண்டு உள்ள படுகொலை செய்யப்பட்டார். மாற்றி போட்டுறாங்க. யாருன்னு விசாரிக்கும் போது அவர் வந்து புதுசாக அவர் 23 கொலை வழக்கு இருக்கு அவர் மேலே. சுபாஷ் பண்ணையாருடைய வழக்கில் தொடங்கி பல்வேறு கொலை வழக்கு இருக்கு. தீபக் ராஜாவோட ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் முத்துமனோ. அவர் வந்து ஒரு ரவுடி, இந்த ஒரு கூலிப்படை சார்ந்தவர். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா எதுவும் சொல்லலை. என்ன சிறுவனத்துலேருந்து வர்றேன் அப்படின்னு ஏதோ கேட்டுட்டாக்குன்னு மத்தியானம் லஞ்ச் டைட்டில் உள்ளே வராங்க, கொண்டு வராங்க, தூக்கி ஒரு நார்மல் வார்டில் போட்டு, நார்மல் பிளாக் ஒன்று இருக்குது, நியூ பில்டிங்னு சொல்லுவாங்க, அதில் தூக்கி போட்டுறாரு. உடனே அவங்க பொதுவாக விசாரிப்பாங்களா உள்ளுக்குள்ள ஜெயிலுக்கு வந்து யார் என்ன வரணும் என்ன வழக்குன்னு விசாரிக்கிறாங்க. அவர் சாதாரண பேரனும் முத்துமனோங்கிறாரு. உடனே இவங்களுக்காக தான் காத்திருந்துருக்காங்க உள்ள 2 டீமு. உடனே மொத்தமே உள்ளே போய் படுத்து 3 நிமிஷத்தில் உள்ளே இருந்த கல் இருக்கு பாருங்க, இந்த கல் ஒரு சின்ன கல்லை வச்சு இந்த மூக்கு மேலே அடிச்சு கொண்டிருக்காங்க. இறந்தவரும் கொலையாளி தான், கொன்னவனும் கொலையாளி தான். ஆனால் ஒரு கொலை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆதரிக்க முடியாது, ஒருபோதும் ஆதரிக்க முடியாது. சிறைக்குள்ள கொலை, நீண்ட காலத்துக்கு பிறகு தமிழ்நாட்டுல சிறைக்குள்ள நடந்த கொலை, முத்துமனோ கொலை. 23 நாட்கள் பாடியை வாங்காம இருந்தாங்க. எவ்வளவு துடிக்க கொலை பண்ணாங்க. அப்போ அங்கே டியூட்டி பார்த்த காவலர், சீஃப் வார்டர், எல்லாத்தையும் தூக்கி அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் சஸ்பெண்ட் பண்ணி 1 வருஷம் சஸ்பென்ஷன், 11 மாதம் சஸ்பென்ஷன் ஆகி அப்புறம் வந்து புழல் ஜெயிலில் அவங்க எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அப்போ ஒரு சமூக நீதி ஆட்சியில், சாதியை ஒழிக்க வந்த ஆட்சியில், பெரியார் அண்ணா கலைஞருடைய மண் என்று சொல்கிற இந்த மண்ணில் ஒரு ஜெயிலுக்குள்ளே நீங்கள் சாதி ரீதியாக பிளாக் வச்சிருக்கீங்க. நான் போய் கேட்டேன் ஜெயிலர்கிட்ட, ஐயா நீங்களாவது மாற்றலாம் ஐயா, நேர்மையான அதிகாரியாக இருக்கீங்க, டைரக்ட் ஜெயிலர் அவர் கொஞ்சம் ஒரு ராப்பாக இருந்தார். அவர் சொன்னேன், ஐயா நீங்களாவது மாற்றலாம்ல, ஒரு தடவை போட்டு பாருங்க ஐயா. வெளியே கேட்டுக்கு வெளியே அவன் ரிலீஸ் ஆகி போகும்போது எல்லாரும் ஒன்றா தான் போகிறான். நேராக போய் போடுறாங்களா தேட்டருக்கோ, பேரன்பிளாஸுக்கு தேட்டருக்கோ, இல்லை ஏஆர் முத்துராம் தேட்டருக்கோ படத்துக்கு போனால் தேவர், நாடார், தேவேந்திரர் ஒன்றா தான் போகிறாரு, பஸ்ஸில் ஒன்றா தான் போகிறாரு. சான்ஸ் காலேஜ்லையும் ஜேவிஎஸ் காலேஜ்லையும் ஒன்றா தான் படிக்கிறாங்க. இதே சிறைக்குள்ளே கோர்ட்டுக்குள்ளே போனால் தேவரும் தேவேந்திரும் பக்கத்தில் நிற்கிறாரு. அப்புறம் எப்படியா உள்ளுக்குள்ள மட்டும் வெட்டிட்டு சாவான், நீங்கள் ஒன்றா போட்டு பார்க்க வேண்டியது இல்லை, பெரிய கலவரமாயிரும் அப்படின்னு சொன்னார். ஒரு தடவை வெட்டிட்டு சாப்பிட்டியா, சோசியல் ட்ரஸ்ட் தானையா, போய் தொலைதிங்க, ஒரு 10 பேர் சாப்பிட்டுமியா அப்படியாவது அப்படின்னு சொன்னேன். இல்லை அதெல்லாம் நம்ம அப்படி பண்ண முடியாதுங்க, இந்த இதில் பெரிய வெளியே வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும், அப்படியே ஒரு 20 வருஷமா அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு. 25-30 வருஷமா இந்த ஜெயில் அப்படியே இருக்கலாம். தேவர் பிளாக், நாடகம், பாளையங்கோட்டை மட்டும், ஓகே, வேற எந்த ஊர்லையும் இந்த மாதிரி கிடையாது. மதுரையில் கூட கிடையாது, திருச்சியில் கிடையாது. திருச்சிக்கு இந்த பக்கம் அந்த மாதிரி பெரிய கம்யூனிட்டி கிளாஸ் இருக்குது, கம்யூனிட்டி கிளாஸ் இருக்குது, பெரிய லெவலில் இல்லை. அங்கே தான் அந்த 3 சாதியுமே வந்து பெரும்பான்மையாக இருக்காங்க. நாடாரும், தேவேந்திரரும், தேவரும் 3 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க, பெரும்பான்மையாக இருக்காங்க. 3 சமூகத்திலையும் வந்து இந்த மாதிரியான குற்றப்பின்னணி கொண்டவர்கள் இருக்காங்க. அது சமூகம் வெளியே ஒற்றுமையாக இருக்கு. வெளிப்படையாக வெளியே வந்து தேவரும் தேவேந்தரும் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய அண்ணன் தம்பியாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி ஒன்றா தான் இருக்காங்க. அதெல்லாம் நாடாரும் தேவேந்திரம் சேர்ந்து பண்றாங்க, நாடாரும் தேவரும் சேர்ந்து வந்து ஒற்றுமையா இருக்காங்க. இல்லை 3 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய வெளியே அண்ணன் தம்பியாக எல்லா ஊர்லையும் கலவர முடியாது. ஒரு சில பேர் தங்களுடைய தனிப்பட்ட பகையை தீர்த்து கொள்ள அந்த 3 கேங்கா உருவாகிட்டு இன்னைக்கு வந்து தொடர்ச்சியான கிட்டத்தட்ட இந்த 2 மாதத்துல 50 கொலைகள் மாறி மாறி திருநெல்வேலியில் விழுந்திருக்குது. மாறி மாறி தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. இந்த தீபக் ராஜாவுடைய கொலை 2018 இருந்து தொடருது. இவரும் பண்ணியிருக்காரு, இவருக்கு பதிலுக்கு இவருடைய நண்பரை பண்றாங்க, அப்புறம் வந்து அவங்க தரப்புல இருந்து பண்றாங்க, இப்படி மாறி மாறி போகுது. அப்ப இதுக்கு மொத்தமான முடிவா நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, இது போன்ற ரவுடிசத்தை மொத்தமான சிறை கட்டுப்படுத்துங்க, மொத்தமாக அவங்களை வந்து ரிமாண்ட் பண்ணி உங்களுக்கான தண்டனை வாங்கி கொடுத்து, அதிகபட்ச தண்டனை கொடுத்து, இந்த குற்றப்பின்னணி கொண்டவர்களை நீங்கள் வெளியே நடமாட விடும்போது தான் அது வந்து கொலைக்களமாக அதிகமாகுது. அப்போ முழுமையாக கட்டுப்படுத்தணும் தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறத நம்ம வைக்கிற கோரிக்கை. நிச்சயமாக நிறைய விஷயங்களை பற்றி பேசுனீங்க. இறுதியாக ஒரு கேள்வி, 26க்கு வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி வந்து களத்தில் இறங்க போகிறாங்க. மாநாடுக்கு கூப்பிட்டா கண்டிப்பாக போங்க அப்படிங்கிறாரு. அதே போல் அந்த ப்ரெஸ் மீட்டில் நானும் இருந்ததுனால அதை கேட்குறேன். வேறு விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. என்ன சமிக்ஞையை சொல்ல வரீங்க? இல்லைங்க, விஜய் அவர்களுடைய கட்சி அறிவிப்பதாக ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையை நீங்கள் முழுமையாக படிச்சிருப்பீங்க. அதில் அவர் சொல்வது 2 பாயிண்ட். ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு பக்கம், சாதி மத பிளவுவாத அரசியல் மறுபக்கம். இந்த 2க்கும் மாற்றான ஒரு அடிப்படை மாற்றத்தை உருவாக்க வேண்டிய சொல்லுவார். இந்த 2 தான் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற அரசியல். நம்ம வந்து இந்த ஊழல் மலிந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து திராவிட கழகத்தை சொல்லுது, திமுக அதிமுக. சாதி மத பிளவுவாத அரசியல் அங்கே இருக்கக்கூடிய பாஜகவை சொல்லுது. அப்போ இந்த 2க்கும் மாற்றாக நம்ம ஒரு அரசியலை முன்வைக்கிறோம், தமிழ் தேசிய அரசியல். அதையே ஒரு வேறொரு வடிவத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் ஒரு அரசியலை முன்வைக்கிறாரு. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே விஜய் மக்கள் விஜய் பயிலகம், விஜய் மருந்தகம், விஜய் உணவகம், விஜய் சட்ட ஆலோசனை மையம் என்று தொடங்கி குறைந்தபட்சம் ஏதாவது சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு.
ஒரு 150 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் தன்னுடைய தொழிலை விட்டு இந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு நல்லதை பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி வராரு. குறிப்பாக அவருடைய சமூக பற்றி நம்ம ஒரு கடந்த 10 ஆண்டுல பார்க்கலாம். கத்தி படத்துக்கு பிறகாக நீட்டில் அனிதா இறந்தபோது எந்த நடிகரும் போகலை, அந்த வீட்டில் போய் உட்காந்து அவர் ஆறுதல் சொன்னார். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அந்த மக்கள் இறந்த பொழுது ஸ்னோலினுடைய வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் முகத்தில் கவசம் போட்டுக்கொண்டு போய் தன்னுடைய ஆதரவு தெரிவித்தார். இப்படி ஏதோ ஒரு வகையில் சமூக பற்றை வெளிப்படுத்துகிறார். அப்புறம் இலங்கையில் நாகப்பட்டினம் மீனவர்கள் தாக்கப்பட்ட போது நாகப்பட்டினத்திலே பெரிய ஆர்ப்பாட்டத்தை போட்டு தன்னுடைய அழுத்தமான கருத்துக்களை பதிவு செஞ்சார். தொடர்ச்சியாக காவிரி பிரச்சனையும் உள்ள எல்லா சிக்கல்களுக்குமே தன்னுடைய கருத்தை பிறகு இப்போது கூட கட்சி தொடங்கிய பிறகு சிஏஏக்கு பெரிய எதிர்ப்பை காட்டாவிட்டாலும் தன்னுடைய அப்போசிஷன் இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். அப்போ அந்த நிலைப்பாட்டில் முழுமையாக நாம் தமிழ் கட்சி கிட்டத்தட்ட ஒரே கொள்கை கோட்பாடு தான். அப்போ இந்த கொள்கைகள் ஒத்துவர பொழுது சீமானவர்களும் விஜயும் பரஸ்பரமாக சந்தித்து பேசுகிற பொழுது நிச்சயமாக ஒரு கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். இன்னொன்று, நாம் தமிழ் கட்சி கூட்டணியை வைக்க மாட்டேன்னு சொல்லலை, தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறோம். தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக, காங்கிரஸ், திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, இந்த 4 பெரும் கட்சிகளோடும் ஆள்கிற ஊழல் செய்த தமிழ்நாட்டின் ஆற்று மனங்களை வளங்களை கொள்ளையடித்த அந்த கட்சிகளோடு தான் கூட்டணி கிடையாது ஒழிய தமிழ் தேசிய கருத்தோடு ஒத்துப்போகிற தமிழ்நாட்டினுடைய நலன்களோடு ஒத்துப்போகிற எல்லா கட்சிகளோடும் நாம் தமிழ் கட்சி ஒரு காலத்தில் கூட்டணி வைக்கும். அதுக்கான அடித்தளமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லை, இப்போது அவரோட கூட்டணி வச்சிங்கன்னா இதில் நீங்கள் தான் சீனியர். ஆக்சுவலி திரு சீமான் அவர்கள் தான் முன்னாலேயே வந்த ஒரு நபர், ரொம்ப நாளாகவே களத்தில் இருக்கிறாரு, வெகு காலமாக திராவிட தமிழ் தேசிய அரசியலையே பயணித்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர். இப்போ வரும்போது அவர் சிஎம் கனவுல வரக்கூடிய ஒரு நபர் தான். அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அவர் முதலமைச்சராக பார்க்கணுன்ற கனவுல தான் இருக்கிறாங்க. முரண்பாடுகள் உருவாகாதான்னு கேட்குறாங்க. அதுதான் கூடி பேசணும்னு சொல்லிட்டேன்ல. சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்றாக உட்கார்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டியது. அதை விஜயும் விரும்பணும், சீமான் அவர்களும் விரும்பணும். 2 பேரும் ஒரு பரஸ்பரமான கொள்கை ஒற்றுமை இருக்கிறது, பரஸ்பரமான அன்பு இருக்கிறது, 2 பேருக்குமான ஒரு புரிதல் இருக்கிறது. தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலமாக எல்லா சிக்கல்களிலும் விஜய்க்கு வந்தபோது சீமான் மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ ஆதரவாக நின்றுருக்காங்க. அந்த ஒரு நட்பு ரீதியான ஒரு பரஸ்பர ஒற்றுமை இருக்கிறது. அது கூட்டணியாக மாறுமா, இல்லை அவர் கட்சி முதல்ல அதுக்கப்புறம் ஒரு கட்சி பேர் தான் இருக்குது, அந்த கட்சி தொடங்குற நாளை அறிவித்து மாநாடு போட்டு கொள்கைகளை விளக்கி அவர் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இப்போ தான் ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு பேபி ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிருக்குது. அது இனிமேல் தான் வளரணும், அதுக்கு பிறகு தான் அதுக்கு பேர் வச்சு அதை வளர்த்தெடுக்கணும். அதனால் அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் தான். அது நடக்கும்போது அது யார் தலைமை ஏற்பா, இல்லை கூட்டணி ஆட்சியா, இல்லை முதல்வர் துணை முதல்வரா அப்படிங்கிறதெல்லாம் அது காலம் தீர்மானிக்கும். கூட்டணி வர வாய்ப்பு இருக்குன்றீங்க? கூட்டணி வர வாய்ப்பு இருக்குது தாண்டி கூட்டணி வரணும்னு நான் விரும்புகிறேன். நான் விரும்புகிறேன். ஆமாம், நிச்சயமாக பலவிதமான. ஏன்னா இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்துவதற்கு இப்போ 2024 காலம் ரொம்ப சூடாக இருக்கும், இல்லை மாற்று கருத்து இல்லை. ஒரே அடியில் அடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டு காலமாக ஒரு பெரிய பேஸ்மெண்ட்டை போட்டு வச்சிருக்காங்க. சீமான்ட்ட ஒரு மிகச்சிறந்த கொள்கை இருக்கிறது, ஒரு பெரிய கொள்கை புரிதலுண்ட ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது, விஜய் கிட்ட ஒரு பெரிய மாஸ் கிரௌட் இருக்கிறது. இந்த ரெண்டும் இணைகிற பொழுது ஒரே அடியில் அடிக்கலாம். 2 அடி அடிச்சு வெளுத்துறவனை ஒரு அடியில் அடிக்கலாம். ஒரே அடியில் சோடியா மிஸ் ஆகிறீங்களா, சுக்கா நொறுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி நொறுக்கணும்னு நான் விரும்புகிறேன் தனிப்பட்ட முறையில். அது நடந்தால் நல்லது, நடக்கவில்லை என்றாலும் 2026 களம் நாம் தமிழருக்காக இருக்கும் என்பதில் எங்களுக்கு மாற்றுகிறது இல்லை. நிச்சயமாக பலவிதமான கேள்விக்கு ரொம்ப யதார்த்தமாக வெளிப்படையாக உங்களுடைய பதில்களை கொடுத்தீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.